ஹாய் எவ்ரிவன், ஐ அம் விஷ்ணுவர்தன். சோ இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அன்மாஸ்க்னு நியூ சேனல் ஒன்னு ஓபன் பண்ணிருக்கேன். இதுல வந்து யூனிவர்சல் ட்ரூத் அண்ட் மிஸ்ட்ரியான விஷயங்கள், அப்படியே சில விஷயங்கள்லாம் வந்து இந்தியாவில நடக்கிற அப்படியே நம்மளுக்கு மிஸ்ட்ரியான விஷயங்களை வந்து உடைக்கிறது தான் இந்த சேனலு. சோ எல்லாமே உண்மையான டாக்குமெண்ட்ரியா எடுத்து உங்ககிட்ட நான் பிரசன்ட் பண்ற விதம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ இன்னைக்கு வந்து வேர்ல்டுல இந்த ட்ரெண்ட் ஆயிருக்கு எப்ஸ்டீன் ஃபைல். அதனால எல்லாருக்கும் தெரியுது, சில பேருக்கு தெரியல. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, கடைசி வரையும் வீடியோ பாருங்க, மறக்காம லைக் பண்ணிங்க, ஷேர் பண்ணிங்க. சோ உள்ள போயிடலாமா? சோ எப்ஸ்டீன் ஃபைல்னா என்ன? சோ இது 30 லட்சம் பக்கங்களை கொண்டு ஒரு ஆவணம். அந்த ஆவணம் வந்து நீதிமன்றம் அண்ட் அரசியல் ரீதியான வந்து அது வந்து டாக்குமெண்ட்ரி வெளியிட்ட ஒரு இது ஆவணம் மாதிரி அது ஃபைல். அந்த ஃபைல் மூலமா யாரெல்லாம் மாட்டிருக்கா தெரியுமா? சோ டொனால்ட் ட்ரம்ப் அண்ட் பில் கேட்ஸ் அண்ட் எலான் மாஸ்க் எக்ஸெட்ரா நம்மளோட பிரைம் மினிஸ்டர் கூட. சோ பாத்துக்கங்க, இந்த ஃபைலுக்குள்ள இவங்கெல்லாம் அடங்குறாங்க. ஏன்னா இதுல வந்து இதுக்குள்ள இருக்கிறதுனால இவங்கெல்லாம் இந்த தப்பெல்லாம் பண்ணிருப்பாங்கன்னா அப்படி கிடையாது. அப்படி நம்ம எடுத்துக்கிற விதம் ஒண்ணு இருக்குல்ல. சோ இந்த டாக்குமெண்ட்ல எந்த அளவுக்கு போட்டோஸ், வீடியோஸ் அண்ட் ஆடியோஸ் எல்லாமே கிளியரா அப்படியே பாயிண்டா வச்சிருக்கான். ஏன்னா அந்த எப்ஸ்டீன் யாரு? எப்ஸ்டீன் நான் வந்து உங்களுக்கு குழப்பதா அதுல நான் சொல்றேன். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அவன் தான் வந்து மெயின் கேரக்டர். அந்த லட்டுல வைக்கிறேன்னு சொல்லுவாங்களே, அதுதான் அவன். சோ அவன் எப்படி வச்சிருக்கானா, சோ இவங்க வந்து ரொம்ப போர் அண்ட் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பிறந்தவன் எப்படி வந்து பிரைவேட் ஜெட்டு, அப்புறம் வந்து என்ன ஒரு ஐலாண்டு எல்லாத்தையுமே வாங்கியிருக்காங்க. எப்படிங்க முடியும்? நீங்களும் யோசிச்சு பாருங்க. அதுதான் வந்து அவன் பண்ற ஒரு வித்தியாசமான ஒரு சீக்ரெட். ஏன்னா அவன் வந்து எப்படி பண்ணிருக்கானா, உமன்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ், அதான் யங் சில்ட்ரன்ஸ் அண்ட் எல்லாருமே வந்து அந்த ஐலாண்டை கூப்பிட்டு போயிட்டு இந்த மாதிரி பில்லியனர்ஸ் அண்ட் ட்ரில்லியனர்ஸ் எல்லாம் சொன்ன பாத்தீங்களா, அந்த பொலிட்டிக்ஸ் பெரிய பெரிய ராஜா அவங்க கூடலாம் ஒரு ஒரு பழக்கம். அது நான் உங்களுக்கு சொல்லணும்னு இல்லை, அது நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் அவன் வந்து அதை பண்ண வச்சு சோ அவங்கள ஏமாத்தி கொண்டு போயிட்டு நான் உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை தரேன், பணம் வந்து நம்மளுக்கு அதிகமா தரேன், அப்படி இப்படி ஏமாத்தி அவன் கொண்டு போயிட்டு அவனோட சுய தேவைக்காக, அவனோட தனிப்பட்ட விஷயத்துக்காக அவன் வந்து யூஸ் பண்ணிட்டான் எல்லாருமே. சோ இது மூலியமா வந்து என்ன பாக்குறோம்னா, ஒரு கேவலமான செயல் வந்து வேர்ல்டுல நடந்திருக்கிறது. ஒரு இது அவங்க வந்து 1980 இருந்து 90 வரையும் வந்து அவன் பண்ணாத வேலையே கிடையாது. அவன் வந்து யோக்கியம் கிடையாது. வேர்ல்டு லெவல்ல யோக்கியம் இல்லாத ஒரு யோக்கியம் அவன். அப்படியாப்பட்டவனா வந்து எவ்வளவு பேர் மறைச்சிருக்காங்க. அவன் செத்துட்டான். ஆனாலும் அந்த ஃபைல வந்து ரீஎன்ட்ரி ஆயிட்டு நீதிமன்றத்துல வந்து ஒரு வாக்குவாதம் போயிட்டு இருக்கு. அது உள்ள யாராவது இருக்காங்க, அதுல என்னென்னலாம் பண்ணிருக்காங்க எல்லாமே ஏ டு Z அந்த டாக்குமெண்ட்ல வச்சு அவன் போயிட்டான். சோ நான் என்ன சொல்றேன்னா, நீங்களாம் இப்படிலாம் இருந்திருக்கீங்களாப்பா? உங்களெல்லாம் எவ்வளவு பெரிய பொசிஷன்ல நாங்க வச்சு பார்த்தோம். அப்படியாப்பட்ட பீப்புள்ஸ் எல்லாம் இப்ப இந்த அளவுக்கு ஒரு இந்த மாதிரி விஷயத்துல போயிட்டு இன்க்ளூட் ஆயிட்டு போயிருக்கீங்களே. சரி, சொன்னாலே நம்மளுக்கு இந்த வீடியோ பேசுறதுக்கு எனக்கே கொஞ்சம் மாதிரியா தான் இருக்கு. அதனால என்ன சொல்றேன்னா, இந்த எப்ஸ்டீன் ஃபைல்னா இதான். இதுல வந்து அவன் வந்து ஏகப்பட்ட விஷயம் அவன் பண்ணியிருக்கான். தப்பான விஷயங்கள், தப்பான ரிலேட்டிவ், தப்பான ஒரு மோட்டிவேஷன், தப்பான ஒரு கண்டென்ட் வந்து எல்லாருக்கும் கொடுத்துருக்கான். அதுவும் வந்து இவன் வந்து வேர்ல்டு மாமா. சோ சிம்பிளா சொல்லணும்னா அதான் சொல்லுங்க. வேர்ல்டு லெவல்ல வந்து ஒரு இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றதுல அவன் மாமா. அதான். ஏன்னா அவனோட இடத்த வந்து யாராலும் நினைக்க முடியும். ஏன்னா அவன் வந்து அடிச்ச பாயிண்ட் வந்து அப்படி. அதனால எல்லாம் போய் விழுந்து அந்த ஐலாண்ட்ல போயிட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணி அதை பெருசாக்கி விட்டு எதுக்கு? சோ சம்டைம்ஸ் இட்ஸ் இஷ்யூ ஃபார் த பப்ளிக். அந்த பப்ளிக் இது பண்ற மாதிரி ஒரு சமூக நீதியே இந்த சீர்குலைஞ்சிருக்கு அந்த இடத்துல. சோ இதான் அந்த ஃபைலோட ஃபுல் கான்செப்டே இதான். சரி, அதுல வந்து நிறைய விஷயம் வந்து உண்மை இருக்கு, பொய்யும் இருக்கு, நிறைய விஷயம் மறைச்சிருக்காங்க. ஏன் வந்து ஓகேன்னு ஒத்துப்பான்? நீங்க சொல்லுங்க, ஓகேன்னு சொன்னா நான் ஒத்துப்பாங்க. ஆனா உண்மையான வந்து எல்லாமே வந்து போட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் காமிச்சிட்டா ஒத்துட்டு தானே ஆகும். அது வந்து அப்ப உள்ள காலத்துக்கு எடிட்லாம் பண்ண முடியாது. ஏன்னா அப்ப உள்ள போட்டோகிராஃபி எல்லாமே வந்து ஒரு பாயிண்டா தான் வைக்க முடியும். சோ இப்படியாப்பட்ட ஒரு தரச்செயலான ஒரு செயலை செஞ்சுட்டு இப்ப எல்லாமே இருந்துகிட்டு தான் இருக்காங்க. அவங்களையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனா நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது. இதுதான் உண்மை. இந்த எப்ஸ்டீன் ஃபைல வந்து இதுதான் மெயின் ரீசன். வேற எதுவுமே கிடையாது. அவன் வந்து பல பெண்களை வந்து வச்சு அதுல அந்த ஒரு ஐலாண்டை இது பண்ணி அவன் டெவலப் ஆகி அவனால வந்து நிறைய பேர் வந்து அழிஞ்சிருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்ல உள்ள பெண்கள்லாம் வந்து ரொம்ப வந்து மன உளைச்சல் ஆளாகி கொஞ்ச நெஞ்சம் இல்லை, எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அந்த ஃபைல வந்து ஃபுல் டாக்குமெண்ட்ரியா வந்து நீங்க வந்து பாருங்க. See you.